லூக்கா வாசிக்க முடியாது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். இன்னொன்று சொல்லுகிறது, இயேசு தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு தாம் சொன்னபடி என்ன செய்தாரா? உயிரோடு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நான் பார்ப்போம். பிதாவே உம்மை ஸ்தோத்திரம், குமாரனே உம்மை ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய கிருபை கூட இருப்பதாக, உம்முடைய மகிமை கூட இருப்பதாக. சொந்தம் உனதெல்லாம் சோரவழி செல்ல எந்தார்க்கும் நீ வேணுயா. சொந்தம் உனதெல்லாம் சோரவழி செல்ல எந்தார்க்கும் நீ வேணுயா. பொன்னே கவலமா கோமானை கோதலை கோபாலம் பிடித்து கொள்வே. பொன்னே கவலமா கோமானை கோதலை கோபாலம் பிடித்து கொள்வே. தேவனின் வெள்ளம் திருவருள் தோற்றமே மெய்மணி காரணமே. செய்யனின் செண்பாகம் சேவிக்கையும் வேளை ஐயாவின் அடிபணிந்து. செய்யனின் செண்பாகம் சேவிக்கையும் வேளை ஐயாவின் அடிபணிந்து. தேவனின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. கிருபையுள்ள கர்த்தாவே, பாரத்தோடு வந்திருக்கிற மகளே, உனக்கு அற்புதம் செய்ய தயார். உன் நெருக்கத்தை மாற்றி அநேக நன்மையை இந்த ஸ்தலத்திலிருந்து நான் செய்தேன். நீ தேவனுக்கு செய்ய வேண்டிய பொருத்தனை காணிக்கையை ஏமாற்றி இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நெருக்கம் என்று சொல்லுகிற என் மகளே, தேவனுக்கு பண்ணின உடன்படிக்கை மட்டுமல்ல, அவருக்கு பண்ணின பொருத்தனை நீ உண்மையாய் செய்வாயானால் உன் கடன்களை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீ 3 விசை ஏமாற்றினாய், 4வது விசை தேவன் சொல்கிறார், இனி ஏமாற்றுறபடி தேவனுக்கு செய்ய வேண்டிய பொருத்தனையை நீ செய்யும் போது உன் நெருக்கத்தை மாற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கண்ணீரோடு வந்திருக்கிற என் மகனே, எல்லாம் இழந்திருக்கலாம். நீ எல்லா தொழிலையும் இழந்திருக்கலாம், உன் நண்பர்களை இழந்திருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் உன் குடும்பம் உன்னை உதறி தள்ளியிருக்கலாம். ஆனால் நீ அனாதைய ரோட்டிலே படுத்து நாய்தான் உனக்கு தோழனாய் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த நாட்களில் நீ மனம் திரும்பி பொருத்தனையோடு செய்வாயானால் 40 நாட்கள் இயேசுவை அண்டிக் கொண்டு நீ ஜெபிக்கும் போது அவர் உனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய காரியத்தை, உன்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு விஷயம் அல்ல, 2 விஷயம் அல்ல, 3 விஷயம் அல்ல, பல முறை உனக்கு எச்சரித்தும் இன்னைக்கு சோர்வோடு வந்திருக்கிறாய். தள்ளப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிற என் மகனே, தள்ளப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிற என் மகனே, நீ மனம் திரும்பி 40 நாட்கள் வேதத்தை வாசித்து தேடும்போது ஒரு புதிய காரியத்தை, 3 காரியத்தை தேவன் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு விசை உன் கடை வியாபாரத்தை, புதிய தொழிலை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 2வதாக இன்னொரு வழிவாசல் ஒரு திருமண காரியத்தை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 3வதாக ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்றது போல அவருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏன்? நீ தள்ளப்பட்டவன், நீ கைவிடப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், அனாதைய தெருவில் கடந்த ஒரு மகன். இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை அன்பு கூற விரும்புகிறார், உன்னை வாழாக்காமல் தலையாக்க விரும்புகிறார். இந்த நாட்களில் மனம் திரும்பி செல்வாயானால் ஒரு புதிய வழிவாசல் தேவன் செய்ய டுடே, இந்த நாள் முதல் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ கீழ்ப்படியும் போது ஜெயத்தை காண்பாய். தேங்க்யூ லார்ட். அநேகருடைய வியாதிகள் இந்த நாட்கள் மறை,
நீங்கள் கலங்க வேண்டாம். அநேகருடைய வியாதிகள் மறையும். வரும் நாட்களில் பொருத்தனையோடு சாட்சி சொல்லுங்கள், ஏமாற்றாதிருங்கள். பொருத்தனையோடு கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சி சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய, வியாதியை மாற்ற, பலவீனத்தை மாற்ற, ஒரு கண்ணீரை துடைக்க, இடுப்பு வலியை மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ உண்மையாய் இந்த ஸ்தலத்தை நேசி, இயேசுவை நம்பி நேசி. அவர் இன்னும் பெரிய காரியத்தை செய்கிறார். அநேக தடவை இடத்தில் நன்மை பெற்றவர்கள் மறந்து போனார்கள். இன்றைக்கு கண்ணீரோடு காணப்பட்டாலும் வருநாட்கள் கண்ணீரோடு தான் வருவார்கள். ஆனால் தேவன் செய்த நன்மை நினைவு கூர்ந்து, இந்த ஸ்தலத்தில் செய்த நினைவு கூர்ந்து நீ மனம் திரும்பும் போது அவர் ஜெயமாய் நடத்துவார், நன்மையாய் நடத்துவார். மகனே கலங்காதிரு, உன் ஆத்துமா விலையிற பெற்றது. தனிமையில் புலம்பும் மகனே, உன் ஆத்துமா விலையிற பெற்றது, நீ கலங்காதிரு என்று தேவன் சொல்லுகிறார். கிருபை உள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக செபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்கள் மேல் இருப்பதாக, உங்களுடைய மகிமை எங்களோடு இருப்பதாக. நீ எங்களோடு பேசும், பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கவியை பாடுவோமா? உற்சாகமா பாடுவோமா? ஆத்தும தன்னை கொள்ளையப்படி அடியே உயிரோடு எழுந்தார். எதற்கு எழுந்தார் சுருக்கமா சொல்லி முடிக்க போறேன். முதலாவது, இந்த உலகத்துல உங்களை ரட்சிப்பதற்கு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. எதுக்கு உயிரோடு எழுந்தார்? நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் மாற்றி கர்த்தர் உங்களை ரட்சிப்பதற்கு என்ன செய்தாரா? சொல்லுங்க. நமக்காக மரித்து அடக்கம் பட்டு என்ன செய்தாரா? உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக செய்தாராம், உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, அவர் எதுக்கு உயிரோடு எழுந்தார் பாருங்க. இந்த உலகத்துல சாத்தான் ஒரு பக்கம் இருந்தாலும், பாடு ஒரு பக்கம் இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் தம்முடைய உயிர் திறந்த ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. எப்படி வழி நடத்துகிறார்? அவருடைய வார்த்தையினால் வழி நடத்துகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினால் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய வழிநடத்தல் எப்படி இருக்கு பாருங்க. நீ போ, கோணலான வழிகளை சரிப்படுத்துவேன். நீ என் வார்த்தையை நம்பி போ, நான் உன்னோட என்ன செய்வேன். கடந்த 3-4 வாரங்களுக்கு முன்புதாக ஒரு இடத்துல போய் ஜெபிக்க போயிருந்தேன். 2-3 நானும் என்னொரு விசுவாசி தாய், என்னோட தாய் சகோதரி, அவங்களுக்கு தான் ஜெபிக்க போயிருக்கிறேன். ஆனா பாருங்க, அவங்க ஜெபிக்க போகும்போது நான் தான் அவங்களை ஜெபிக்க போயிருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, நமக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கணும் பிரதர், உங்களுக்காக நான் ஜெபிக்கணும் பிரதர் என்று சொல்லி அந்த தாயும் எங்க சகோதரியும் இடத்துல வந்தவங்க தான் ஜெபிச்சாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? பிரதர், நீங்க கவலையே படாதங்க, நான் எப்படி போயிருக்கிறேன், என்னுடைய மாம்சத்துல கவலை தான், மாம்சத்துல கவலை தான். அந்த அம்மா ஜெபிச்சு சொன்னாங்க, ஒரு விசுவாசி தான் சொன்னாங்க, உங்க ஊழியம் இன்னும் விரிவடையும். அல்லேலூயா. என்னத்தை பார்க்கறாங்களா? ஒரு ஆலமரத்தை பார்க்கிறேன், அநேக விருதுகள் என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க, ஒன்னொன்னா ஒவ்வொரு இடத்துல படர்ந்துருக்கு, நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. எனக்கு சந்தோஷம் தானே? அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, என்னோட இடத்துல நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கும்போது என்னொரு விசுவாசி சொன்னாங்க, இதே காரியத்தை சொன்னாங்க. யார்கிட்ட சொல்லல, எங்க மேடத்துல சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, ஆனா நீங்களும் உங்க கடன் அண்ணனும் நீங்க இருக்கீங்க, ஆலமரத்துக்கு அநேக அடித்தளமா இருக்கிறாங்க, அநேக ஆலமரத்து விருதுகள் எங்க இருக்குதான், பூமியில ஊந்தி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அதே போல இன்னொரு சகோதரி சொன்னாங்க, நேற்று பார்க்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்காக நான் ஜெபித்தேன், ஆலமரத்து இருக்கிறது, அந்த ஆலமரத்தில் அநேக விருதுகள் இருப்பதை நான் பார்த்தேன் என்று சொல்லி நேற்று தினத்திலும் சொன்னாங்க. அல்லேலூயா. ஒரு வேற ரெண்டு வேறா சொல்லுங்களேன். வேற காட்சி சொல்லியிருக்கலாமா ஆண்டவர்? 3 பேரும் விசுவாசிகள் தான். அப்ப நான் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு வருகிறது உண்மைதான், மனபாரம் வருகிறது உண்மைதான், கலக்கம் வருகிறது உண்மைதான். தேவ ஆவியானவர் அவருடைய வல்லமையினால் நிரப்பி என்ன செய்யறாரா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பி என்ன செய்யறாரா? ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. நீ கவலைப்படாத, நான் வழி நடத்துவேன். நீங்கள் அதே போல வந்திருக்கலாம். என்ன செய்யணுமா? எனக்கு நிறைய கவலை இருக்குது, என் பிரச்சனை குறிச்சு, என் வீட்டை குறிச்சு, கடன் குறிச்சு, என்னுடைய மகனை குறிச்சு கவலை இருக்குன்னு நினைக்கலாம். முதல்ல என்ன செய்யணுமா? என்னை ரட்சியும் ஆண்டவரே. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து சொல்லுங்க, கவலைப்பட்டிருக்கேன்டா. கவலையோடு ஆண்டவர் என்ன செய்யணுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கு என்ன வேணுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் உங்களை என்ன நடத்துமா? ஒவ்வொரு நாளும் சத்தியத்துக்குள் என்ன செய்யும்? வழி நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சொன்னா, அநேக வேளையில உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்வார், நீ கவலைப்படாத. யாருக்கு? உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு சொல்வார். அது பாருங்க, இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தை நம் உயிர்த்தெழுந்தார் என்ன செய்றாரா? அவர் என்ன சொல்றாரு? மோட்சம் சேரும் அளவும் தாங்கிக் கொண்டே இருப்பார், தீமையை செய்யாமலும் காக்கிறார். வரும், துக்கம் வரும், பாடு வரும். அல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு நல்ல இடுப்பு வலி இருந்துச்சு. அல்லேலூயா. நல்ல இடுப்பு வலி, முட்டிகள் நடக்க முடியாது. ஆண்டவர் சொன்னாரா, இதோட நான் செத்து போறேன்னு சொன்னார். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன செஞ்சவேன்? செத்து போயிடுவேன், வேண்டாம். ஆண்டவர் சொன்னாரா, என்ன சொன்னாரு தெரியுமா? நீ பொருத்தனை பண்ணுனா, அந்த பொருத்தனை செய்யல, அந்த பொருத்தனை செய்ய உன் இடுப்பு என்ன செய்யும்? சொல்லுங்க. நம்ம நிறைய காரியத்தை பொருத்தனை பண்ணுவோம். அந்த இடுப்பை நினைச்சு மாற்றுவேன். நீ செய்த பொருத்தனை நினைச்சுப்பார். அதை நீ செய்யும் போது உன் இடுப்பை தானா முறைய சொன்னாரா, நீ அதிகாலை ஜோம் பண்ணிய அதை செய். அந்த அம்மா ஜோம் பண்ணாங்க. கொஞ்ச நாள் திருமணம் பார்க்கும்போது அவங்க 2 காலம் தள்ளாடிச்சது. அது விலையை என்ன செஞ்சிச்சது? மாறிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில பாரத்தை சொல்லுவோம், நம்முடைய பாரத்தை சொல்லுவோம். தேவன் செய்த நன்மை சொல்லுவோமா? சொல்லுங்க. ஊழியர்கள் என்ன சொல்லுவோம்? நெருக்கத்தை சொல்லுவோம், வியாதியை சொல்லுவோம், தேவையை சொல்லுவோம், பலவீனத்தை சொல்லுவோம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சொல்லுவீங்களா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. நான் ஜெபம்யா என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, என் கடன்களை மாற்றிருக்காரு, இந்த தொழிலை தந்திருக்க சொல்லுவீங்களா? ஒரே கடன் 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 கடன். நம்ம ஆண்டவரை ஏமாத்துறோம். நல்லா நினைச்சு பாருங்க. அந்த வீட்டுல அந்த ஆண்டவர் நினைச்சாரா, அவர் செய்த நன்மை தீமையை சொல்லணும், நன்மையை செய்யணும் சொல்லணும், ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நினைச்சாரா, உங்களுடைய இந்த உலகத்தில் வழி நடத்துவதற்கு, ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை தந்து அவர்களை போதித்து என்ன செய்வாரா? நடத்துவார். அல்லேலூயா. எல்லா பாட்டும் பாடுன நேரம். 3வது என்ன செய்வாரா பாருங்க, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன செய்வாரா? உங்களை எங்க கொண்டு போகிறான்? மோட்சம் கொண்டு செல்வார். அல்லேலூயா. நான் உன்னோட இருந்து உன்னை வழி நடத்தி மோட்சம் சேரும் அளவு என்ன செய்வேன்? தாங்கிக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் மோட்சத்தை பார்க்க ஆசை? பாசம் பார்க்கணுமா? இல்ல, நீங்க பார்க்கலாம். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. 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 ஒரு தடவை ஒரு என்னைய சோதனம் ஒரு சகோதரன் அதிகமா என்னை திட்டிக் கொண்டே இருப்பார். அவருடைய பெயர் நான் சொல்ல விரும்பல. ஒரு நாள் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப என் மனதை பாதித்தது, ரொம்ப மனதை பாதித்தது. ஆனாலும் திடீரென்று அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கன்னியாகுமரியில். நான் பார்க்கவே போகல,
அவர் சொன்ன வார்த்தை என் உள்ளத்தில் உடைந்ததாய் காணப்பட்டது. எப்படி இந்த மனுஷன் இந்த சகோதரர் அன்பாய் பேசிட்டார் என்று சொல்லி துக்கமாய் பேசுறது ரொம்ப நான் அதை குறித்து கவலைப்பட்டேன். ஆனாலும் ஒரு தடவை அவர் துக்கத்தை நினைச்சா கூட ஒரு தடவை வாழ்க்கையில ஒரு நன்மை 2 நன்மை செய்யப்பட்டது. 3வது ஒரு தடவை இந்த ஆக்ஷன்ல என்ன செய்தாங்க தெரியுமா? நார்கல் ஆஸ்பத்திரி இருந்தார். அப்பொழுது நான் போகவே கூடாதுன்னு நான் எண்ணினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. போகவே கூடாது. இந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை என் உள்ளத்தை ரொம்ப பாதித்தது. நாங்கள் சிறுசுன ஆஸ்பத்திரி போகவே கூடாதுன்னு நினைத்திருந்தேன். அதை சொல்லிக் கொண்டே இருந்தார். நீ போனால் அந்த வியாதி அவன் நடக்க பண்ணுவேன், நீ போனால் நடக்க பண்ணுவேன். இந்த காணிக்கையை நினைச்சனும் இந்த ரூபாய அவனுக்கு கொடுக்கணும். ஆஸ்பத்திரி பில்லே கட்ட முடியல, 10 நாள் வச்சிருக்காங்க, பில் கட்ட முடியல. டாக்டர்கிட்ட மனைவி அழுது கொண்டு இருக்கிறார், பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறார். ஒரு 7 நாள் நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு நாள் காலையில் புறப்பட்டு அதே ஆஸ்பத்திரியை காலை 7 மணிக்கு நான் சந்தித்தேன். சுஷ்மா ஆஸ்பத்திரி. மனைவி அழுதார்கள், அவனும் அழுதான், கண்ணீரோடு அழுதான். ஒரே வார்த்தை சொல்லும், நான் உன்னை நடக்கப்படுவேன், திரும்பவும் உன்னை நடக்கப்படுவேன். இந்த ஆஸ்பத்திரி கெட்டவுடைய பணத்தை 3 நாளைக்கு நான் செய்வேன். இந்த பணத்தை நீ விசுவாசத்தோடு ஜெபி, அற்புதம் நடக்கும் என்று சொல்லி சில ஆலோசனை சொல்லி ஜெபித்து வந்திருந்தேன். 3 நாள் மலையும் ஜெபித்திருக்கலாம், அவரும் ஜெபித்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், டாக்டருக்கு அடைபடாத, டாக்டருடைய அந்த வியாதிக்கு அடைபடாத டாக்டர் கெட்டவன் அந்த பீஸ் 3 நாளைக்குள் பணம் குடும்பத்திற்கு உதவி செய்தார்கள். ஒரு சகோதரமெல்லாம் உதவி செய்தார்கள். தேவ் வீட்டுக்கு வந்திருந்தார், திரும்ப என்னை பார்த்தார், மனம் கசந்து அழுதார். எப்படி அழுதார் தெரியுமா? செல்வராஜ், நான் நிறைய தடவை உன்னை துக்கப்படுத்திட்டேன், உன்னை நிறைய தடவை நான் துக்கப்படுத்திட்டேன், நிறைய தடவை வேண்டாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன், நிறைய தடவை அநேக காரியத்தை சொன்னேன். ஆனாலும் நான் சொன்ன வார்த்தையை மறந்து இந்த ஆஸ்பத்திரியில் வந்து என்னை பார்த்து ஒரு சிறிய காணிக்கை கொடுத்தாயே. அதுக்கு பின்பு அதை கொடுத்து முடித்த அடுத்த நாளே 3 நபர்கள் ஆஸ்பத்திரி பில்லை அடைத்தார்கள். நான் வீட்டுக்கு வந்தேன், உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னார். இப்பொழுது அவர் மறைந்து போனார், உலகத்தை விட்டே கடந்து போனார். ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில பிடிவாதம் இருக்கலாம், ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை குற்றப்படுத்தலாம், ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய ஊழியக்காரர்களை திட்டலாம். ஆனாலும் தேவன் கணக்கு வைப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன வார்த்தை நான் நினைத்து சொல்ல ரொம்ப கஷ்டமாயிருந்தது. கடைசியில் மனம் கஷ்டம் அழுதார், 2 கையை பிடித்து வீட்டுக்கு வந்தே அழுதார், உலகத்தை விட்டே கடந்து போனார். இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேகர் உங்களை திட்டலாம், அநேகர் உங்களுக்கு பரியாசம் பண்ணலாம், அநேகர்களை குறை சொல்லலாம், அநேகர்களை குற்றப்படுத்தலாம், அநேகருடைய வாழ்க்கையில ஏன் என்று சொல்லலாம். தேவன் சொல்லுகிறார், நீ அவரை நம்பு. மனிதன் தூசிக்கட்டும், மனுஷி தூசிக்கட்டும், உறவினர் வெறுக்கட்டும், மற்றவர்கள் அவரை தள்ளட்டும், பரவாயில்லை. இயேசு நினைச்சு வரான், மோட்சம் செல்லும் வரை அவரை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கம் இருக்கலாம், உண்மைதான். ஒரு நெருக்கத்தை அவர் மாற்றுவார். பாடு இருக்கலாம், உங்கள் பாடுகளை மனம் பாருங்க. உங்களை ரட்சிப்பு அபிஷேகம் இருந்தால் தான் இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளும் வழி நடத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள் அநேகருடைய வியாதியை மாற்றுவேன் என்று சொன்னார். கடந்த 7 நாள் ஜெபத்திலும் வியாதி மாற்றப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தருவார். பொறுத்தறியோடு கடந்து செல்லுங்கள். ஏதோ வாங்கிட்டோம், அற்புதம் நடந்துன்னு சொல்லி நினைக்கிறாங்க, பாசமா இருந்துங்க, ஆண்டவரை நினைச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3வதாக அவர் என்ன செய்வாராம்? ஒரு ரட்சிப்பது மட்டுமல்ல, அபிஷேகம் மட்டுமல்ல, கண்ணை மூடும் வரை உயிரோடு இருந்த ஆண்டவர் பரலோகத்திலே ஒரு வாழ்வு கொடுப்பார். அல்லேலூயா. அதை யார் நம்புறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று அதுக்கு வாங்குறது சொல்றேன் பாருங்க. ஒரு வைத்தியன் அல்லது ஒரு மந்திரவாதி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவன் நினைச்சா நாயை கட்டலாம், கேள்விப்பட்டீங்களா? நாயுடைய வாயை கட்டலாம், கேள்விப்பட்டீங்களா?
பாம்பு கட்டாலாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல்ல மீனை கட்டாலாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டு சொல்லுவேன் சொல்றேன். இந்த சாத்தானுடைய கிரியை இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான். மந்திரவாதியின் கிரியை, நம்முடைய உயிருள்ள ஆண்டவருடைய கிரியை எப்படி? அதுக்கு யாரும் நிலைநிற்க முடியும்? ஒருத்தருமே முடியாது. எங்க ஊரில் ஒரு வைத்தியர் இருந்தார், மாந்திரிகம் செய்வார். நான் சிறு வயது, யாராவது பைசா கொடுக்கலன்னா உடனே சொல்லுவார், இன்னும் பாரு கொஞ்சம் ஒரு செகண்ட், இந்த பாம்பு வாங்கிட்டு இருப்பார். பாம்பாவது சுத்திட்டு தான் நம்ம கொடுத்த. அடுத்த ஒரு வாரம் கழிச்சு சொல்லுவார், இந்த நாயை கொலைக்குச்சுதா, இன்னும் பாருங்க பாரு. அவ்வளவுதான். பாம்பு என்ன செய்யும், நாய் என்ன செய்யும்? சாப்பிடவே சாப்பிடாது. அல்லேலூயா. அவர்கிட்ட தான் போனேன், என் நாய் சாப்பிடலையான்னு சொல்லி, சரி கொண்டா தேங்காய் எல்லாம் கொண்டா. உடனே நாய் என்ன செய்யும்? ஏன்? ஒரு வைத்தியருக்கு அவர் சக்தி இருக்குது உண்மையானால், நம்மளை படைத்த ஆண்டவருக்கு எப்படிப்பட்டது? உலகத்தை உண்டாக்கிய தேவனுக்கு சக்தி எப்படி இருக்குது? யாரும் அளவிடப்பட முடியுமா? முடியாது. அந்த தேவன் தான் இந்த மந்திரவாதியின் கிரியைகளுக்கும் சாத்தான் கிரியைகளுக்கும் காத்திருக்காரா? என்னைக்கு? தினமும் காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 மாதமும் காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைச்சு பார்த்தேன், ஜீவனை நினைத்து நன்றி சொல்லுங்க. மற்ற காரியத்தை ஆண்டவர் செய்வார், நெருக்கத்தை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சம்பவத்தை நான் முடிக்கிறேன். கடந்த நாட்கள்ல பணக்குள பகுதியில ஒரு சகோதரர் பார்த்து போயில பிசாசு குடியில நம்முடைய மடத்து சகோதரர் வந்திருந்தார். கடந்த ஆண்டு முந்தின ஆண்டுலாம் ஆண் சகோதரர் எல்லாரும் போயிட்டு வந்திருந்தா கர்த்தர் மாற்றிருந்தார். சாட்சி சொன்னார், ஆண்டவர் பிசாசு விடுவித்தார். இந்த ஜெபத்துல சொல்லியிருந்தார், சுவிசேஷத்துக்கு ஒழுங்கா மாத்துவர் வருவாங்க. இந்த வாரமும் தம் மனைவி வந்திருந்தார். அந்த ஒரு தடவை போகும்போது அவங்க தோட்டத்துக்கு போயிட்டாங்க, பார்க்க முடியல. இன்னொரு தடவை போகும்போதும் அவங்கள என்ன செஞ்சாங்க? இல்லை, பயந்துட்டு போயிட்டாங்க. இல்லை, கடந்த வெள்ளிக்கிழமை சொன்னேன், கண்டிப்பா நான் உங்க வீட்டுக்கு வரணும், ஒரு காரியத்தை ஆண்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். பெரிய வழியா இருந்ததுனால போக முடியல. சனிக்கிழமை போயிடலான்னு சொல்லியிருந்தேன், உண்மைதான் நினைச்சிருந்தேன். சனிக்கிழமை இந்த சூழ்நிலை நிமித்தமாக நான் போக முடியல. நேற்று காலை போன் வருகிறது. நன்றாதான் இருந்தாராம். மகன் சேலத்துக்கு வேலைக்கு போனோம். சாயங்கால வேலையில காப்பி கொண்டாமா, ஒரு கடை காப்பி கொண்டான்னு சொல்லி காப்பியை வாங்கி குடித்தாராம். வாங்கிட்டு எடுக்கல, போலாவா வந்துச்சான். உலகத்தில் நேற்று தினத்தில் நடக்கிறதுக்கு போகணும்னு சொன்னோம், போக முடியல. கடந்த வருஷத்துல கூட மே மாசம் 7ஆம் தேதி கடன் ஒழுங்குபடி இருந்தார். செய்தி குறித்திருந்தோம். ஏன் சொல்லுங்க என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பாடு இருந்தாலும் நமக்கு தந்த ஜீவன், சுகம், ஆத்மா எப்படிப்பட்டது? வெளியேறப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக நமக்கு தந்த ஜீவனுக்காக என்ன செய்வோம்? இரண்டாவதாக நமக்கு தந்த சுவாசத்துக்காக. அதே போல ஒரு சகோதரர் இயேசுவே இல்லை இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தார். இயேசுவே இல்லை, நான் சம்பாதிக்க மாட்டேன், நான் பலப்படுத்துறேன்னு சொல்லி. இங்கே நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆண்டவர் ஒரு தடவை சொன்னார், என் மகனே இயேசுவை தேடு. என் மகனை யார் தேடு? சொல்லுங்க. கால் கேட்குதா? தாய்மாரெல்லாம் புருஷனை யாகப்பட திட்டுறோம். புருஷன் பொண்டாட்டி யாகப்பட்ட திட்டுறான். நேரத்தை 2 போன் வச்சு, நல்ல சம்பளம் வாங்குறேன், என் புருஷனும் சம்பளம் வாங்குறேன், நானும் அரசனும் சம்பளம் வாங்குறேன், என் மகனுக்கு ஒரு துக்கம். என் மனைவி சொல்றா, நீங்க எனக்கு வேண்டாம், என் மகனை கொண்டு நான் போறேன். புருஷன் சொல்றாரு, என் பிள்ளை எனக்கு அந்த நீ இருந்தாலும் போ. 2 பேரும் என்ன சம்பளம்? அரசாங்க சம்பளம். சந்தோஷம் இருக்கா? கடைசியில் இதே போலதான் ஒரு கணவன் மனைவியை திட்டிக் கொண்டே இருந்தாரா. உலகத்தையே திட்டினாரா, வீட்லயே திட்டினாரா. ஆனா ஆண்டவர் கொஞ்ச நாள் சொல்லி பார்த்தாரு. எப்படி சொல்லி பார்த்தாரு? என் மகனே நீ இயேசுவை நேசி, மற்றவர்கள நேசியாத. நான் கேட்குறா, பெரிய பாவம் என்ன பாவம் பாருங்க? குறை சொல்லுகிற பாவம். கடந்த நாட்கள் ஆண்டு சொன்ன எலியாவை சிறுவர்கள் சொன்னாங்க. எத்தனை பேர் சொன்னாங்க? யாருக்கும் தெரியுமா? என்ன சொன்னாங்க? ராஜகுமார் சொல்லு. ஒட்டத்தலையான்னு சொன்னாங்க. வேற ஒண்ணு சொல்லு. எலியா தீர்க்கதரிசிய ஏன் ஒட்டத்தலையா என்னெல்லாம் சொன்னாங்க எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுது. அல்லேலூயா. காட்டு கரடி எங்கிருந்து வந்துச்சா 42 வருஷம் சொல்லி இருக்கு.
எத்தனை பேர் மட்டும் சொன்னாங்க தெரியல, 42 வீதி போட்டதா. வீதி எங்க செஞ்சுட்டு அல்லேலூயா இருந்தாங்க இருக்கா. நீ ஊழியக்காரை குறை சொல்றதை ஞாபகமா பேசு. கடைசியில் ஒரு ஊழியக்காரை குறை சொல்வார், எல்லாத்தையும் குறை சொல்வார், பாசனையும் குறை சொல்வார். ஆண்டு சொல்லி சொல்லி பார்த்தேன். ஒரு நாள் ராத்திரி படுத்திருந்தா, அல்லேலூயா, ராத்திரி படுத்திருந்தா, படுத்து எழுப்பும் போது என்ன நடந்திருக்கு ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னவங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், இலவசமான ஒரு பைபிள் கொடுத்துறேன், சொல்லுங்க பார்ப்போம். சொல்லி முடிச்சிடலாம். எவ்வளவுதான் என்ன நடந்திருக்கும். எழும்ப முடியல ஒண்ணு. ரெண்டாவது என்னத்தை சொல்லுங்க, தெரசு பார்ப்போம். பெரிய டீச்சர்லாம் சும்மா தலையாட்டாரு. அல்லேலூயா. சரி, நம்ம ஜோடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பேச முடியல, சரி இருக்கட்டும், ரைட். இல்லை வேற என்ன ஒரு ஆள் எழுத முடியும்னு சொல்லியாச்சு. என்ன ஒண்ணே ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது. யார் இங்க இருந்து யாரும் சொல்லல, பேச சொல்லட்டா, சித்ரா சொல்லுவோம். அல்லேலூயா. என்ன நடந்திருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். விக்க சொல்லுங்க. நடக்க முடியல, எல்லாரும் எழுத முடியாது சொல்லியாச்சு. என்ன செய்ய தெரியுமா, இந்த வாய் இந்தோடு கோணி. அல்லேலூயா. இந்த வாய் சொல்லுங்க கோணி கோலவா கழிச்சுதான். அப்ப யாருக்கு தேவைப்படும் சொல்லுங்க. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே கைவிட்டார். நல்ல ஊழியக்காரர் பேசு, நல்ல ஊழியக்காரர் பேசு. நான் தான் பெரியவன் சொல்லு, பேசு. உடனே ஆண்டு விடுவிப்பாருங்களா. 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவரா மனம் திரும்பி வாயில் அடிச்சு, காலில் அடிச்சு, கண்ணில் அடிச்சு, குறைஞ்சது 35 ஊழியக்காரர் போயிருப்பார். இல்லையா ஒரு ஊழியக்காரா எல்லாம் பேசுவோம். பாடு வந்தோடனே என்ன செய்வோம், ஊழியக்காரே திட்டுவோம். என்னையதான் எத்தனை திட்டுவீங்க தெரியுமா ஆண்டு சொல்லுவார். அல்லேலூயா. எல்லா ஊழியரும் திட்டுவோம், என்னை மட்டும் இல்லை, நிறைய திட்டுவோம். பைபிள் பைத்தியக்காரன் தானே பார்க்கலையோ. பைபிள் யாரு பைத்தியக்காரன். பாண்டு சொன்ன நீ அவனுக்கு ஜெபிக்கா நகி விடுதலை இல்லை. அவனா மனம் திரும்பி, அவனா அழுது. நான் யாரெல்லாம் குறைஞ்சிடணும், என் பொண்டாட்டியை கூட சொன்னேன், என் பிள்ளையை கூட சொன்னேன், ஊழியக்காரன் சொன்னேன், அவனை சொன்னேன், இவனை சொன்னேன். மனம் திரும்பும் போது நான் இறக்கம் செய்வேன். இல்லாட்டா கோடின வாய் கோடலாகவே இருக்கும். அல்லேலூயா. 4ஆம் மாதத்துல என்ன செய்வீங்க, கவனமாயிருங்க. அல்லேலூயா. ஊழியக்காரன் குறை சொல்லாதுங்க, ஆண்டவரை குறை சொல்லாதுங்க, மற்றவர்களை குறை சொல்ல. வேலை சொல்லுது, நீ மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்க நீ யார் நடக்க மாட்டேங்காதா, குறை சொல்லாது. மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்க எனக்கு தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லாத, நீ மாறு. அல்லேலூயா. ஆகவே தான் தேவன் சொல்கிறார், நான் உயிரோடு இருந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் நடந்தது மட்டுமல்ல, ஒரு எங்கு கொண்டு போறேன், பரலோகத்தின் சாயல் மோட்சத்துக்கு கொண்டு போகிறேன். அல்லேலூயா. ஒரு வசந்த வாசிங்க, வெளிப்படுத்த 1:7. 2:7 வாசிங்க. காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தையும் கையில கொடுப்பாரா. எங்க கொடுப்பாரா, எங்க கொடுப்பாரா, பரலோகம் இருக்கா இல்லையா, பரலோகம் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பரலோகத்தின் பிள்ளையாய் மாற. கடந்த நாட்களில் கொஞ்சம் ஒரு மாதத்தில் சொன்ன, நான் தனிமையில் சிந்திக்கும் போது, மகனே நீ என்னத்தை கொண்டு போகிற இந்த உலகத்துல, இந்த ரெங்கு பெட்டியில என்னத்தை கொண்டு போறா, இந்த ரெங்கு பெட்டியில எங்க கொண்டு போறா, முதுகுல என்னத்தை கொண்டு போறா நீ கேட்ட. நம்ம என்னத்தை கொண்டு போறோம் சொல்லுங்க. எனக்கு கேட்டதான் உங்களுக்கு சொல்றேன், என்னத்தை கொண்டு போற சொல்லுங்க. தெரியாதா? இந்த பக்கத்துல ஒரு சேப்பலையும், இந்த பக்கத்துல தங்கத்தையும், இந்த பக்கத்துல இருக்குது சாப்பாடு கட்டி போக முடியுமா, முடியுமா? ஆனா எதை கொண்டு போக முடியும், இந்த உலகத்துல இந்த இருக்கிற காலம் வரும் ஆண்டவர் செய்த நன்மை தான் கொண்டு போக முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சேவை தான் என்ன செய்யும். எனக்கு எந்த உலகத்துல நீ ஆண்டவருக்கு என்ன செய்கிறாயோ, என் ஆண்டவருக்கு எதை கொடுக்கிறாயோ, ஆண்டவரின் நாமத்துக்கு நீ எதை செய்கிறாயோ, அதுதான் ஜெயமாக மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
முடிச்சுட்டு மேலே சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன், நானே நிறைய இல்லையா. ஒரு சகோதரிக்கு கேன்சர் வியாதி. என்ன வியாதி? கேன்சர் வியாதி. எல்லா ஊழியக்காரருக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லப்பட்டது, பாருங்க நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, வாங்க வாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சரி, அப்ப பாருங்க, ஸ்தோத்திரம். கேன்சர் வியாதி டாக்டர் சொல்லியாச்சு, முடியெல்லாம் மொட்டை அடிச்சாச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம். அப்ப எனக்கு ஒரு போன் வருது, நான் இல்லைன்னு சொல்லல. அப்போது நானும் என் மனைவியும் இங்க பேய்க்குளம் பக்கத்தில் ஊழியத்தை போயிட்டு காலையில் வர்றோம். சாத்தானம் தாண்டி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வரும்போது நான் என்ன சொல்லணும், சகோதரி வீட்டுக்கு நான் போறேன் வருவேன்னு சொல்லிட்டேனே, நான் என்ன சொல்லி ஆண்டு கேட்கிறேன். ஆண்டு சொல்றாரு, கேன்சர் வியாதி தான், அவன் செத்து போவது உண்மைதான். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் கேன்சர் வியாதி தான், அவன் செத்து போவது உண்மைதான். ஆனா அவன் வீட்டுக்கு வருகிற ஊழியக்காரர்கள் எத்தனையோ ஊழியக்காரர் வராங்க, ஒரு ஊழியக்காரர் இல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நாளைக்கு மொத்தத்துல மாதத்துல 30-40 ஊழியக்காரர் வருவாங்க நம்ம வீட்டுக்கு. எத்தனை ஊழியக்காரங்க? 40 ஊழியக்காரர் ஜெபிக்க வருவாங்க. உங்க வீட்டுக்கு எத்தனை ஊழியக்காரர் வராங்க சொல்லுங்க? மாசத்துக்கு எத்தனை ஊழியக்காரங்க காணிக்கை கொடுக்கீங்க சொல்லுங்க? யாரா எங்க வீட்டுக்கு 40 ஊழியக்காரர் வரணும்னு கை வந்து பார்ப்போம், யாரும் இருக்கீங்களா பார்ப்போமே. இருக்கீங்களா? யாரும் இருக்கீங்களா? இல்லையா? அப்போ என் குழந்தை அவங்க டீச்சரா இருக்கிறதுனால 35-40 ஊழியர்கள் எந்த ஊழியர்கள் வந்தாலும் அவங்க எந்த காணிக்கை, நிறைய சொல்லல, எந்த காணிக்கையும் ஒரு தலசம் காப்பி கொடுப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ஒரு தண்ணி காப்பியும் அந்த ஊழியக்காரர் நல்லவனும் கெட்டவனும் ஊழியக்கார வீட்டுக்கு வந்தா சின்ன காணிக்கை கொடுத்துருவாங்க. அதை நினைச்சு அவளுக்கு இந்த கேன்சர் வேலையை மாற்றுவேன், இன்னும் சில ஆண்டுகளை கொடுப்பேன்னு சொல்லுனார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் என்ன சொல்லணும்? டாக்டர் சொல்லிட்டாங்க 1 வருஷம் கூட ஓடாது, தலையெல்லாம் மட்டும் அடிச்சுட்டாங்க, எல்லாம் என்னெல்லாம் செஞ்சுட்டாங்க, இன்னும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. நினைக்கப்படுகிறது, எது நினைக்கப்படுகிறது? ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்கேற்ற பலனை அடையாமல் போகிறான். இதைத்தான் சொன்னா சாத்தாங்க பக்கத்தில் அந்த அம்மா சொல்லும் போது, இதை சொல்லு, டாக்டர் சொல்லக்கூடிய மறிக்க மாட்டா, நான் ஜீவனை கொடுப்பேன், அவளை வெற்றியும் என்று கேளு, உங்களுடைய வார்த்தையை கேளுன்னு சொல்லு, பரலோகத்துக்கு நாடு என்று சொன்னார். அல்லேலூயா. போய் ஜெபித்தோம், இந்து அந்த சகோதரி உயிரோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. கண்பானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையை நம்புவோம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். நாம் உண்மையாய் ஆண்டவருக்கு எதை செய்தாலும் ஆண்டவர் நம்மளை ஒருபோது என்ன செய்ய மாட்டாரா? மறக்க மாட்டார். அதற்கு இந்த பிரதிபலன் என்ன செய்வார்? நமக்கு கொடுப்பார். அழகாக முதலாவது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து ரட்சிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதற்காக உயிரோடு எழுந்தார். இரண்டாவது நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாள் வழி நடத்தும்படி. அல்லேலூயா. அவருடைய வல்லமையினால் பரிசுத்தாவின் வரத்தினால் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன தேவைப்படுது? உலகத்தில் நடக்கும்போது பரிசுத்தாவியானவர் எப்படி இறங்கினாரு? ராவை போல நடக்கலையா? அதே போலதான் இந்த உலகத்தில் 2 நடக்கும்போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் நினைச்சு வரான், வழி நடத்துவார். மூன்றாவதாக அந்த பரிசுத்தாவியார் நினைச்சு வரான், மோட்சம் வரை கொண்டு சென்றார். அல்லேலூயா. பாருங்க, நான் போன பின்பு உங்களுக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்ப என்ன செய்வேன்? இந்த ஆண்டவரை நம்புவோம். ஆகவே தான் அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த ஆண்டவரை விசுவாசிப்போம், தேடுவோம், பெரிய காரியத்தை செய்வார். அவ்விதமான கிருபையை ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவாராக. ஆமே. அந்த பக்தன் பாடுகிறான், கை கட்டி பாடுவோமா? உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா.